வசனம் தான் யோபு 40:10. இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்துக் கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தை உள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்திவிட்டு பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. கவனிங்க, ஆண்டவர் யோபுட்ட இங்க பேசுறாரு. என்ன சொல்றாரு 10ஆம் வசனத்துல? இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து. கொட்டாய் விடாதம்மா, கொட்டாய் விடாத. இங்க வந்து கொட்டாய் விடுற பாரு நீ. அல்லேலூயா. கொட்டாய், நான் என் கண்ணு மோசமான கண்ணு, கவனமா கவனிப்பேன். கவனிங்க. ஆமா, வீட்டில் தூங்கினது பத்தில இங்கே வந்து தூங்கக்கூடாது. கொட்டாய் இங்கே வந்து விடுறீங்க. கவனிங்க. யோபு நல்ல கவனிங்க. யோபு விட்டு ஆண்டவர் பேசுறார், சுழல் காற்றுல பேசுறார். சுழல் காற்று வந்து பேசுறார். இப்போது நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு. ஆமென். சத்தமா, உற்சாகமா. யோபு அப்படின்ற வார்த்தைக்கு துன்புறுகிறவன்னு அர்த்தம். கிழக்கதிப தேசத்தில் அரபி நாடுகளில் தான் இவர் பிறந்தவர். வளர்ந்து தேவன் இவரை ஆசீர்வதித்திருந்தார். செல்வந்தர்கள் என்றார், சீமான் என்று ஐஸ்வர்யவான் என்று வர்ணிக்கப்பட்டவர் தான் இந்த யோபு. இவர் வாழ்க்கையில சாத்தான் உள்ள நுழைஞ்சு உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வாதிச்சிட்டான். இப்ப நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு, குப்பத்தொட்டிக்கு வந்துட்டார். உடம்பெல்லாம் பருகுகள், வேதனை தாங்கல. அவளை வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறார். 10 பிள்ளைங்க செவுறு விழுந்து நசுங்கி செத்துட்டாங்க. ஆட்டை இழந்து, மாட்டை இழந்து, பணிவிடக்கான இழந்து, ஆசைகளை இழந்து, சரீரத்தில் பலத்தை இழந்து, மனைவி தூசிக்கிற அளவுக்கு வெளியில வந்து உட்காந்துட்டார். சத்துரு உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வாதிச்சிட்டான். இப்ப ஆண்டவர் யோபுடைய சிநேகிதர்கள் பார்த்துட்டாங்க, யோபு எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானே, இப்படி வெளியில வந்துட்டானே, நிலைமைக்கு ஆயிட்டான்னு சொல்லி யோபுடைய சிநேகிதர்கள் பார்த்துட்டு வஸ்திரங்களை கிழித்து கொண்டு புழுதியவாரி தலையில போட்டு ஓடி போனார்கள். அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கமா இருந்துச்சான். அவ்வளவு துக்கத்துல உட்கார்ந்து இருக்கப்படும் போதுதான் ஆண்டவர் யோபுவோட பேசுறார். நீ இப்போது நீ முக்கியத்தால் மகத்துவத்தால் உன்னை அலங்கரித்து. இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பு அலங்கரிப்பு. என்ன அலங்கரிப்புனா ஆவிக்குரிய அலங்கரிப்பு. இந்த உலகத்தின் அலங்கரிப்பு இல்ல. இந்த உலகத்தில் நிறைய அலங்கரிப்பு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அலங்கரிப்பு இல்ல. அந்த அலங்கரிப்புலாம் அழிந்து போகும். ஆவிக்குரிய அலங்கரிப்பு. நான் நேரத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. நல்ல செய்தி உங்களை ஆழமா கவனித்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். நல்ல கவனிங்க. அலங்கரிப்பு, ஆவிக்குரிய அலங்காரம் நமக்கு தேவை. உலக அலங்காரம் நமக்கு தேவையில்லை. அப்ப ஆவிக்குரிய அலங்காரம் என்னன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை, ஒரு 3 இல்லை 4 காரியங்களை சுருக்கமாக முடித்து விரும்புகிறேன். ஆண்டவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற அலங்காரம் எப்படிப்பட்ட அலங்காரம்னா ஆவிக்குரிய அலங்காரம். உங்கள்ட்ட ஆவிக்குரிய அலங்காரம் இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆவிக்குரிய அலங்காரத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்கள்ட்ட பிரசங்கிக்கும்படியா என் உள்ளத்தில் கர்த்தர் நேற்றெல்லாம் ஜெபித்து காத்திருந்து இந்த செய்தி எடுத்திருக்கிறேன். அப்ப ஆவிக்குரிய அலங்காரம் நமக்கு முக்கியம். உலக அலங்காரம் நமக்கு இல்லை. உலகத்தான் இருக்கிறது. அதை ஆண்டு சொல்ல, உலகத்திலிருந்து உங்களை நான் பிரித்து எடுத்தேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்றார். அல்லேலூயா. அப்ப உலக அலங்காரம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய அலங்காரம் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தர் உங்கள்ட்ட எப்படிப்பட்ட அலங்காரத்தை எதிர்பார்க்கிறான்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது அலங்காரம் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? இன்னைக்குள்ள வட்டாரத்தில் 2024 ஜூன் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ரோமியா சபையில விசுவாசிய ஒன்று அவர் எதிர்பார்க்கிற என்ன அலங்காரம்ன்றது பார்க்க போறோம். அல்லேலூயா. அப்ப என்ன அலங்காரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த பேதுரு எழுதுறார். முதல் அலங்காரத்தை கவனிப்போம். முதல் அலங்காரம் உங்களுக்கு என்ன இருக்கணும்? வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரம் போவோம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாய் இருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. போதும். இப்ப நல்ல கவனிங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, முதலாவது அலங்காரம். அம்மா ராஜாத்தி கவனி, கை அங்க பாரு, அங்க பாரு, டக்குன்னு பாரு, நேரம் இல்ல. பக்கத்து சொல்லுங்க, முதலாவது அலங்காரம். என்ன யாரும் பார்க்க கூடாது, அங்க பாரு, பக்கத்துல பாரு. முதலாவது அலங்காரம் சாந்த குணம். நல்ல கவனம், மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, சாந்த குணம். இப்ப கேளுங்க, அது கொஞ்சமாச்சும் உங்கள்ட்ட இருக்கா? கேளு மகளே, கேளு. கொஞ்சமாச்சும் இருக்கா? கேளுங்க. சாந்த குணம், கொஞ்சமாச்சும் இந்த குணம் இருக்கா? அது சொல்லுங்க. சாந்தம் தான் உங்களுக்கு அலங்காரம். சொல்லுங்க பாப்போம். சாந்தமே உங்களுக்கு அலங்காரம். அல்லேலூயா. கணவர் கொஞ்சம் கோபக்காரா இருக்குன்னு வச்சுக்காங்க, பொண்டாட்டிக்காரர் என்ன அடக்கி வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா,
புருஷங்கார கோவக்காரன்னு தெரிஞ்சிருச்சு. வாக்கப்பட்டு வந்துட்ட, குப்பை கொட்டை வந்துட்ட. அல்லேலூயா. 30 வருஷம் வாக்கப்பட்டு வந்துட்ட, கட்டி கொடுத்துட்டாரு உங்க அம்மா அப்பா. இனி அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற புருஷனை கட்ட முடியாது. அல்லேலூயா. வந்துட்ட, குப்பை கொட்டை வந்துட்ட, வேற வழி இல்ல. 30 வருஷம் அவரோட குணநலத்தை கண்டுபிடிச்சிட்ட. அவர் புருஷங்கார கோவக்காரனா இருக்கா. நீ ஆவிய பலப்பட்ட மக. சபையில வந்து தேவன் 52 ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர, அந்நிய பாசையில தாக்கா பூக்கா சீக்கா பூக்கான்னு ஆடுற, குதிக்கிற, எல்லாம் செய்யற, நல்ல அந்நிய பாசையில நிரம்புற, அதுல குறவே இருக்காது. அவ்வளவு அழகா துதிப்ப, பாயே கிழிஞ்சு போயிடும், அப்படி குதிப்ப நீ. அல்ல உன் வீட்டுல போய் பார்க்கணும், மண்டவாளத்தை தண்டவாளத்துல. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த சபைக்கு ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வாழ்க்கை, ஆபீஸ்ல ஒரு வாழ்க்கை, ஊழியத்துல ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அது கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவா. நாமே சொல்லுங்க பாப்போம். சத்தமா, உற்சாகமா. ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற பேதுரு தெளிவாங்க எழுதுறார், அழியாத அலங்காரமா இருக்கிற உங்களுக்கு சாந்தமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கு. ஏன் இன்னைக்கு குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது? ஏன் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? இன்னைக்கு 3 வருஷம் திருமணம் ஆகி டைவர்ஸ், 3 வருஷத்துல டைவர்ஸ், ஒரு குழந்தையை படுத்தணும் டைவர்ஸ். காரணம் கேட்டா கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, பிரச்சனை. கணவன்காரன் கோவரனா இருந்தா மனைவி என்ன பண்ணணும்? நான் என்னுடைய மனைவி இலங்கை, யாழ்ப்பாணத்து மனைவி விரும்பி திருமணம் செஞ்சேன், லவ் மேரேஜ் தான். நான் என் மனைவி இலங்கையிலேருந்து வந்தவங்க, ஏக்கப் பார்ட்டிஷன் துப்பாக்கியை பார்த்தவங்க. அல்லேலூயா. சும்மா இல்லை அப்படின்னு சொல்றீங்க. துப்பாக்கியை பார்த்தவங்க, பேசுனா வாய முடிவு தான் உட்காந்துக்கணும், இல்லாட்ட துப்பாக்கி வேலை செய்யாங்க. சரளமா பாஞ்சிடும் எனக்குள்ள. அதுக்காக அடக்கி வாசித்தேன். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு புறஜாதி மனுஷி, அவங்க இந்து மனுஷி, பக்கா இந்து குடும்பத்தை பிறந்தவங்க. அவங்க சுவாமங்களை பார்த்து பார்த்து தான் குடும்பம் நடத்தினேன். அதனால தான் 33 வருஷம் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அவங்களுடைய சுவாபத்தை கண்டுபிடிச்சேன். அப்படிலாம் ஜோமணி தான் இன்னைக்கு அவங்க ஊழியத்தில் பயன்படுத்தப்படுறாங்க. இன்னைக்கு எஸ்தர் ஜுபகுல ஸ்டெல்லா ஜீசஸ் கால்ஸ்ல இன்னைக்கு மாவட்ட தலைவியை கத்தர் வச்சிருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சாந்தம். அப்ப புருஷன்கிட்ட கோபம் இருந்ததுன்னா பொண்டாட்டி தெரிஞ்சுக்கணும். அது அப்ப குடும்பத்துல பிரச்சனை வராது, சண்டை வராது, பாத்திரம் உடையாது, போராட்டம் வர. பக்கத்துக்காரங்க சொல்லுங்க, பாரு பைபிளை தூக்கிட்டு சபைக்கு போகுது, இங்க பாருங்க திங்கக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் சண்டை, ஞாயிற்றுக்கிழமை வந்தா தந்தானே தூதி போமே ராக்கா போக்கா பூக்காட போக்கான்ற. நான் சொல்லுங்க அல்லேலூயா. இங்க வந்து ஏன் இந்த நாடகம் ஆடுற? தேவன் அதை விரும்பவே மாட்டார். பேதுரு சொல்றாரு, எது உனக்கு அலங்காரமா இருக்குன்னா சாந்தம். சில பேருக்கு ஒண்ணு சொல்லிடக்கூடாது, மூக்கு மேல வரும். இப்படி கேட்டுட்டாலே புடுங்கிறது போல. இது அந்நிய பாஷையில நிரம்பும், சக்கா புக்கா சக்கா புக்கா சிக்கா புக்கா போக்கா அப்படி நிரம்பும். ஆனா ஒரு சொல்லிடக்கூடாது, அப்படியே கொட்டி குடும்பத்தையே உடைச்சிடும், சின்ன புணமாக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவன் உனக்கு எதை அலங்காரமா வைத்திருக்கிறாருன்னா சாந்த குணம். சில பேரை பார்த்தீங்கன்னா மூஞ்சி சாந்தமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கடிச்சு திணிர்வா பொம்பளை குதறி எடுத்துரும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்ல கவனி. ஒரு நபரை நான் உங்களுக்கு முன்பாக நிறுத்த, வேதத்தின்படி வேதத்துல ஒரு மனுஷன் சாந்தமா இருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. என்ன புத்தகத்துல 12:3 சீக்கிரம் வாசிங்க. இந்த மனுஷனை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். இவன் எப்படிப்பட்டவன், இவன் எப்படி சாந்தமா நடத்தப்பட்டான், இவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? சீக்கிரம் வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். யார் இந்த மோசே? கவனிச்சு பாருங்க, யார் இந்த மோசே? எகிப்தில் இருந்தவன், ஒருவனை கொலை செய்தவன், ஒருவனை கொலை செய்துட்டு தப்பிச்சு ஓடி வந்தவன். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப இதுக்கு முன்னாடி மோசே எப்படி இருந்தவரு? கொலைக்காரனா இருந்தாரு. ஆண்டவரை சந்திச்சாரு, ஆண்டவரை மாத்தினாரு. அப்புறம் இஸ்ரவேலை மீட்பதற்காக கர்த்தரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. லட்சக்கணக்கான மக்களை எகிப்தில இருந்து கொண்டு வரதுக்கு அவனை தெரிஞ்சுக்கிட்டார். யாரு? கொலைகாரன. யார் அவன்? கோபக்காரன். அப்ப நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியாது. ஹலோ, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்ப? ஆனா ரட்சிக்கப்பட்டவனும் சுபாவம் மாறணும். அல்லேலூயா. சத்தமா. தேவன் உன்னை அழைத்துட்டாருன்னா உன் சுபாவம் மாறணும், உன் ஜென்ம சுபாவம் மாறணும், பழையவைகள் ஒளியணும், எல்லாம் புதிதாய் மாறணும். கையை தட்டி புதிதாய் மாறணும். அதுதான் தேவன் விரும்புறார். அப்ப அந்த நாள்ல பட்ட அதே கோபம், அதே எரிச்சல், அதே புறங்குறுதல், அதே குடும்பத்தை உடைக்கிறது, அதே சமாதானத்தை கெடுக்கிறது, இதே சுபாவத்தை வச்சுக்கிட்டே நீ சபையில வந்து அந்நிய பாசையில நிரம்புறான்னா அது நல்ல கவனிச்சு பாரு. உன்னுடைய நிலைமையை நினைச்சு பாரு, உன்னையே நீனே சீரழிச்சுக்க. ஹலோ, மோசையை கர்த்தர் கூப்பிடுறாரு. இவன் யாரு? கொலைக்காரன். கொலை செஞ்சுட்டு தான் ஓடி வரான். அப்ப மோசை கொலை செஞ்சு கொலைகாரனை கூப்பிட்ட உடனே ஆண்டவர் தொட்ட உடனே மாத்திருவார்.
உன் ஜென்ம சுபாவம் மாறிடணும். அப்ப நீங்க முன்னாடி இருந்ததை ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, இனி நீங்க எப்படி நடக்க போறீங்க தான் கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. அதுதான் பேதுரு சொல்றாரு, உன் அலங்காரம் எப்படி இருக்கணும்னா சாந்தம் சாந்தம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை சத்துரு உள்ள நுழைஞ்சு உடைக்கிறான். ஒரு மகன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அங்கிள் உங்கள் பாட்டை யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு கவலை வரும்போதெல்லாம் உங்கள் பாட்டை போட்டு கேட்பேன், சந்தோஷமா நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் ஏலியம் சபைக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கா ஜோம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னா. சரி ஜோம் பண்ணுறம்மா, உன் பேர் என்ன, பேருங்க உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு அங்கிள், எத்தனை வருஷம் ஆச்சு, 3 வருஷம். இப்போ நான் எனக்கு எதுக்காக ஜோம் பண்ணணும்னு சொன்னு கேட்டால், நான் இப்போ கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறேன்னா. ஏன் கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு நான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டேன், திருமணம் ஆகி 3 வருஷத்தில் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். நான் கேட்டேன், ஏமா டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தேன்னா, பயங்கரமாக கோவப்படுவார் அங்கிள், பயங்கரமாக கோவப்படுவார், அதனால் அவரை சமாளிக்க முடியல. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை, செல்லமாக எங்கள் அப்பா வளர்த்தார், நானே இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். இப்போ நான் சொன்னேன், அவர் ஆண்டுக்குள்ளே வர்றது வரைக்கும் நீ கொஞ்சம் ஆண்டு சகித்து தாம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லி வசனங்களை சொல்லி அதெல்லாம் நீ தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தேன். உடனே எல்லாம் அவர் கோவப்படுறப்ப நான் எப்படி கோவப்படாமல் இருக்கணும் அங்கிள், எங்கள் அப்பா எங்களை செல்லமாக வளர்த்தாரு, அவர் மட்டும் கோவப்படுவாரா, அதனால நானும் கொஞ்சம் கோவப்பட்டுருவேன் அப்படின்னா. எல்லாம் கவனிச்சு பாருங்க, கடைசி இன்னைக்கு கோர்ட்டுக்கு அலையிற அந்த மக சமாதானம் கெட்டு போச்சு, குடும்பம் பிரிஞ்சிருச்சு. நினைச்சு பாரு, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, தம்பிங்க கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவார், வண்டி ஓடும் சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், 2ல் 1 சிறியதா இருந்தால் எந்த வண்டி ஓடணும். சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதாம்மா? வண்டி ஓடும் சக்கரங்கள் 2 மட்டும் வேணும், 2ல் 1 சிறியதா இருந்தால் எந்த வண்டி ஓடும். அது எதை சொல்றான் கவிங்கன்னா, பெரிய சக்கரம் புருஷன், சின்ன சக்கரம் பொண்டாட்டி. நல்ல கவனிங்க, சாந்தம், சாந்தத்தை தரித்து கொள்ளணும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளை வெளியே கொண்டு வரக்கூடாது. சில இடத்துல மாமியார் வந்து எடக்கூட மாமியார் கிடைச்சிருவாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மருமகளுக்கும் மாமியாருக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை இருக்காது. நிறைய கொஞ்சம் பாருங்க, நிறைய குடும்பங்களில் மாமனாரும் மருமக பிரச்சனை வராது, ஆனால் மருமக மாமியார் பிரச்சனை அதிகமாக இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு வராது? மருமகளுக்கும் மாமனாருக்கும் வராது, வரவே வராது. ஆனா மருமகளுக்கும் மாமியாருக்கு இருக்கல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் பிரச்சனை. அப்ப முற்றுப்புள்ளி வைக்கணும், முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்ம யாரு? தேவனுடைய ஜனம். நம்ம யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர். நம்ம யாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நம்ம யார்? கர்த்தர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். நம்ம யார்? சபையில இருக்கிறோம். நம்ம யார்? ஜெபிக்கிறவர். நம்ம யார்? வேதத்தை வாசிக்கிறோம். நம்ம யார்? காணிக்கை செலுத்துகிறோம். நம்ம யார்? வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை 52 ஞாயிற்றுக்கிழமை தவறாம சபைக்கு வருகிறவர்கள், பரிசுத்தமாய் வாழுகிற, எல்லாம் கரெக்ட், எல்லாம் ஓகே. ஆனா உள்ள சுபாவத்தை நீ மாத்தலையே, இன்னும் அந்த கோபத்தை வைத்து சாத்தான் குடும்பத்தை ஒட்டைக்கிறானே. சாந்தம் இல்லை, சாந்தம் இல்லாத ஒரு நிலைமை. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டு சொல்ற இந்த 2024 இந்த ஜூன் மாசம் 6ஆம் மாசம் 2வது ஞாயிற்றுக்கிழமை நீ சாந்தத்தை அலங்காரமா வச்சுக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, சாந்தத்தை சத்தமா சொல்லுங்க, அலங்காரமா வைத்துக் கொள்ளணும். சத்தமா சொல்லுங்க, சாந்தத்தை அலங்காரமா வைத்துக் கொள்ளணும். அப்போஸ்தலனான பவுல் 1 தீமோத்தேயுக்கு 6ஆம் அதிகாரம் 11 சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க என்ன சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11 வாசி மகளே. 1 தீமோத்தேயு 6:11 வாசி. என்ன சொல்றாரு? நீயோ தேவனுடைய மனுஷனே இவளை விட்டு விடு. வாசி. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும். நல்ல கவனி, என்ன சொல்றாரு பாருங்க, சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு நாடு. பவுல் சொல்றார், சாந்த குணத்தின் நாடு. நீதிமொழிகள் எழுதலாம் பாருங்க, யானி 15ஆம் அதிகாரம் 18 வாசி மகளே. நீதிமொழிகள் 15:18 சீக்கிரம் வாசிங்க, நேரம் போயிட்டே இருக்கு. 15:18 வாசிங்க. நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள்ல பிரிவினைகள். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் ஒருத்தர் எபின் இருக்கிறார், நல்ல தேவ மனுஷன். அவரோட கேஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டைவர்ஸ் கேஸ் தான் எடுப்பார். ஒரு நாள் ஹைகோர்ட் ஜட்ஜி கேட்டாராம் அவரை பார்த்து, எபின் என்னப்பா நீ கொண்டு வர கேஸ் எல்லாம் டைவர்ஸ் கேஸாக இருக்க, வேற கேஸை கொண்டு வர மாட்டியா? அதில் 95% கிறிஸ்தவர்களாம், 95% கிறிஸ்தவர்கள். வெக்கக்கேடா இருக்குது. நினைச்சு பாருங்க. இதுக்கு என்ன காரணம்னா, கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சின்ன காரியத்தை விட்டு கொடுக்காத ஒரு மனுஷன், விட்டு கொடுத்து தாழ்ந்து போகாம விட்டு கொடுக்க குடும்பம் உடையுது, சமாதானத்தை கெடுக்கிறான். நல்லா தான் ஜெபிக்கிறோம், நம்ம சபைக்கு கரெக்டாக வந்துடுறோம், காணிக்கை கொடுக்குறோம், வேதம் வாசிக்கிறோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த சுபாவம் மட்டும் மாறல பாரு. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ சாந்தத்தை தரித்துக்கொள்.
அவர் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். வல்லமையின் ஆவியானவே எனக்குள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உங்களுக்குள்ள வரணும் அவரு. வல்லமையின் ஆவியானவே எனக்குள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத கிறிஸ்துவுக்குள் நரமணனா தெரு தெருவாய் மனம் வீசுவே. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். ஓஹோ மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. சொல்லுங்க பாபா, மீட்பு பெறும் அனைவருக்கும். கையை தட்டி முதலாவது அலங்காரத்தை எதில் வச்சுக்கிறாருன்னா சாந்த குணம். சாந்த குணம். உன் பக்கத்தில் உள்ள ஜனங்க பார்த்து உன்னை சொல்லணும், இந்த சிஸ்டர் சபைக்கு போகிறாங்க பாரு, ரொம்ப அவங்கள நான் எப்போ பார்த்தாலும் பாரு யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ரொம்ப சாந்தம், ரொம்ப என்ன திட்டினாலும் எவ்வளோ கோவப்பட்டாலும் தண்ணி பிடிக்க பைப்புக்கு வருவாங்க, ரொம்ப நேரம் நிற்பாங்க, நாங்களாம் பிடிச்சிக்கிட்டே இருப்போம், எதுவும் கேட்க மாட்டாங்க, அவ்வளோ சாந்தம். சிலது இருக்கு வரைஞ்சி கட்டிக்கிட்டு தான் நிற்கும். அல்லேலூயா, ஏமா நான் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறேன், நான் சபைக்கு போய் ஆகணும், தண்ணி விட அப்படின்னு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இங்கே வந்து தந்தானை துதிப்போமே ஆவியில் நிறம். இங்கே வந்து அங்கே சண்டை, புருஷன்ட்ட சண்டை, பிள்ளைங்கள்ட்ட சண்டை, சமானத்தை உடச்சிட்டு இங்கே வந்து சொத்திரம் 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 ஆத்திரம் 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 பாத்திரம் 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 நிரம்பட்டும். அல்லேலூயா. ஏன் இந்த மாயமாலம்? தேவன் அதை விரும்புகிறதில்ல, வாந்தி பண்ணி போடுவா. அப்ப அலங்காரத்தை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாருன்னா சாந்தத்தில். சாந்தத்தை தரித்து கொள்ளணும். அதை தான் பேதுரு ரொம்ப அழகா எழுதுறார். சாந்த குணம். ராமே சொல்லுங்க பாப்போம். தீத்துல எழுதுறார் பவுல் 3ஆம் அதிகாரம் 2ல வாசிங்க. ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும், ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை என்ன சொல்றாரு? சாந்த குணத்தை காண்பிக்கவும். உங்களை பார்க்கும்போது சாட்சி சொல்லிடணும், அருமையான தேவ மனுஷன், அருமையான சகோதரி. என்னை பார்த்து நான் போலீஸ்ல இருக்கும்போது நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்க கைதிகளை அடிப்பீங்களா என்ன கேட்பாங்க. நான் அந்த பகுதிக்கே போகல. 30 வருஷம் போலீஸில் பணியாற்றினேன், பெரிய பெரிய விஐபிட்ட பணியாற்றினேன், கலைஞர்கிட்ட இருந்தேன், அம்மா ஜெயலலிதாட்ட இருந்தேன், மத்திய மந்திரி ப. சிதம்பரத்தில் இருந்தேன், எல்லாமே விஐபி தான் நான் பணியாற்றினேன் எல்லாமே. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் விஐபி ஆனால் இயேசுக்கு ஊழியம் செய்கிறேன்னா என்ன காரணம் கேட்டினா, அந்த நாள் என்னை அப்படி ஆண்டவர் நடத்தினார். ஹலோ, கவனிச்சு பாருங்க. அப்ப உங்களுடைய பகுதியில் கர்த்தர் உங்களை அழைச்சிட்டாரு, உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. ரொம்ப கவனமாய் ஓடணும். உங்க அலங்காரத்தை ஜனங்க பார்க்கணும். உலக அலங்காரம் இல்ல, ஆவிக்குரிய அலங்காரம். அந்த அலங்காரம் எதுல இருக்குன்னா சாந்தத்துல இருக்கு. ராமேன் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம், உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். இரண்டாவது பார்க்க போறோம். இரண்டாவது உங்க அலங்காரம் எதுல இருக்குன்றத பவுல் எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 2:10 சீக்கிரம் வாசி மகளே, கடகடன்னு போடுறேன். 1 தீமோத்தேயு 2:10 சீக்கிரம் வாசிங்க. 2 வாசிங்க. என்ன எழுதுறாரு? தகுதியான வஸ்திரத்தினால ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். மறுபடியும் வாசி, 2:10 வாசி மறுபடியும். தகுதியான வஸ்திரத்தினாலும். நல்ல கவனிங்க. இரண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜூன் மாசம் என்ன அலங்காரத்தை வைத்திருக்கிறாருன்னா, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தகுதியான வஸ்திரம். அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, தகுதியான வஸ்திரம். தொடையில தட்டி சொல்லுங்க, தகுதியான வஸ்திரம். தகுதியான வஸ்திரம். சில பேருக்கு கை இருக்காது, பாத்தீங்களா? அது வந்து கை இல்லாம சபைக்கு வரும். எதுக்கு அது கை இல்லாம வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. துணி வாங்கும் போதே கை வச்சு தான் கொடுக்குறான் அவன். போய் டைலர்ட்ட கூட தச்சுக்கன்னு சொல்லி. இது என்ன பண்ணும்? தைக்காது.
இன்னைக்கு ட்ரெஸ்ஸுங்களை பாருங்க, ஜிமிக்கி மாதிரி போட்டுக்கிறது. கல்யாணத்தில் பார்க்கணுமே பயங்கரமாக ட்ரெஸ், சக்க 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 சக்க. சபைக்கு வரது கூட பார்த்தீங்கன்னா சில பசங்களை பார்த்து நான் சபையில் போய் கண்டிச்சிருக்கேன். நான் போன வாரம் விச்சூராப்பா விச்சூரில் பேசினேன். விச்சூரில் பேசப்படும் சொன்னேன், நான் எல்லா பசங்களை பார்த்தேன், எல்லா டிஷர்ட்டு, எல்லாம் சிங்கம், மார்பிள் சிங்கம் போட்டுட்டா அப்படி போட்டு உட்காந்துருக்கான். எப்படி இருக்கு சபைக்குள்ள? சபைங்க இது. தேவன் உலாகிறது. சகரியா 2:10 சொல்லுது, உங்க நடுவுல வந்து நான் வாசம் பண்ணுவேன். தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் உலாவுகிற இடம். உன் வஸ்திரம் கவனமா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இரண்டாவது அலங்காரத்தை தேவன் எதில் வைத்திருக்கிறாரு? எதில் வைத்திருக்கிறாரு? வஸ்திரம். அப்ப தாய்மாரு தகப்பன்மாரு கவனம் செலுத்தணும். கர்த்தர் எனக்கு 3 பொட்ட பிள்ளைங்களை கொடுத்தாரு. என் பிள்ளைங்க மேலே எனக்கு ரொம்ப கவனம். நான் ஊழியம் செஞ்சேன், சாட்சி ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால என் மனைவிட்ட சொல்லுவேன், பணம் கொடுப்பேன். டீனர் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நான் சொல்லிடுவேன், அம்மா பணம் கொடுத்து ஏராளமான பணம் கொடுக்குறேன், ஆனால் அந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கேட்பாங்க, இப்படி வேணும் இப்படி, நீ அப்படி வாங்கி கொடுத்துடக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு தகுதியான்னு பார்க்க சொல்லுவேன். என் மனைவிக்கு பணம் கொடுப்பேன், ஆனால் என் பிள்ளைங்க 3 பொட்ட பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துற உடைகள் தகுதியாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம போய் பாடுவாங்க பிள்ளைங்க மேடையில் நின்று ஆராதிப்பாங்க, எல்லா கண்ணும் பிள்ளைங்க மேலே இருக்கும், கவனமா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அதனால என் பிள்ளைங்க மேல எச்சரிப்பா இருந்தேன், கவனிச்சு பாருங்க. நான் போற இடத்துல அப்படி தான் சொல்லுவேன். கும்பகோணத்தில் ஒரு சபையில் பேசினேன். ஜேக்கப் பண்ண பெரிய பாஸ்டர், நல்ல 20-30 வருஷம் நண்பர். போன மாதம் அவர் சபையில் பேசினேன். நான் ஒரு முறை அவர் சபையில் பேசி கொண்டிருக்க போடும்போது, பேசுறதுக்கு முன்னாடி பிரசங்கத்துக்கு ஆயத்தமாயிட்டு உட்கார்ந்துருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு தம்பியை கூப்பிட்டு அவர் கிஃப்ட் கொடுக்குறாரு. அவனை கூப்பிட்டு மேடை கூப்பிடுறாரு. இந்த தம்பி ஞானஸ்தானம் எடுத்துட்டான் அந்த தம்பி அப்படி சொல்லி அவர் சொல்றாரு. ஞானஸ்தானம் எடுத்துட்டான், அவனால இவனை நம்ம கனப்படுத்த சொல்லி அவன் மேலே வரான். எப்படி வரான்னு கேட்டீங்கன்னா, காதுல தோடு, முடி, ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா மோசமா இருக்கு, பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு தொங்குது. என்னடான்னு கேட்டா ஸ்டைலாம் மாடலாம். அல்லேலூயா. நான் அவனை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாம் வாங்கிட்டு போய் பரிசை வாங்கிட்டு போய் உட்காந்துட்டான். நான் 6வது முடிச்சு அவனை கூப்பிட்டேன். அப்போ இந்த பேண்ட் கிழிஞ்ச பேண்ட் போட்டிருக்கேன், உங்க அப்பா ரொம்ப ஏழையான்னு கேட்டேன். கேட்பானே கேட்க மாட்டான். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். சே அப்படிலாம் இல்லை அங்கிள், நாங்கள் வசதியான குடும்பம் தான், இது மாடல்னா, இது ஃபேஷன். அல்லேலூயா. பேஷன் எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு ரோசம் வருமா வராதா? அவன் பேசன்னு சொல்றது எனக்கு ரோசம் வருமா வராதா? அவனை பார்த்து கேட்டேன், உனக்கு தகுதியான வஸ்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய சபைகளை பெந்தகோஸ்து வட்டாரத்தில் கூட இன்னைக்கு பிரபலமாயிடுச்சு. சினிமாக்காரன் என்ன போடுறானோ அதை இது போட்டுக்குது. இன்னைக்கு பசங்க தோடு குத்திக்கிட்டானுங்க இன்னைக்கு. அல்லேலூயா. அதுல ஒரு தோடு, ஒன்னொரு காலில் தோட காணும். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் வஸ்திரத்தை கர்த்தர் கவனிப்பார். இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, பேரண்ட்ஸ் வீட்டை விட்டு வரும்போது உன் பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டுக்குன்னு பார்க்கணும். உன் பிள்ளைங்க என்ன போட்டுக்கிறானுங்க, டிஷர்ட் போட்டால் கூட விடக்கூடாது அவனை. எப்பா நல்ல ஃபுல்லாண்டு சட்டை போட்டு வாப்பா, ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அது டிஷர்ட் போட்டு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா சட்டையை இந்த போன மாதமாப்பா வெயிச்சூரில் அந்த தம்பி மூட்டையிலேருந்து எடுத்துருக்கிறான். அந்த சட்டையை மூட்டையிலேருந்து எடுத்து எப்படி பார்க்கணும் சட்டை, அப்படியே வந்து இது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து உட்காந்துக்கிறான். அவனை பார்க்கும் போது தான் எனக்கு வேதனையாக இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ தேவ சமத்துக்கு வரவும் வஸ்திரம் கவனமாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நல்ல கவனம் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, ஆண்டவர் உனக்கு ஏற்கனவே என்ன வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, என்ன வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. வாசிங்க. ஏசியா சொல்றாரு 61:10. சீக்கிரம் வாசிங்க. என்ன வசனம் வாசிங்க? என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. வாசி மகள் இந்த வசனத்தை 61:10 வாசி. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வை உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். வஸ்திரத்தை தக்க வச்சுக்கணும். நீ வரும்போது சபைக்கு வர, அந்த பத்மா மொழியார் வச்சு நான் கூட்டம் நடத்தினேன். எனக்கு ரொம்ப 20-30 வருஷமா நல்ல பழக்கம். அவங்க தஞ்சாவூர் கொண்டு போயிருந்தேன். என் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான், நான் தள்ளி தான் சேரில் உட்காருவேன். மேடையில் உட்காந்துருங்க கூட அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ ஃபுல் கை தான் ஜாக்கி போடுவாங்க. இந்த இடுப்பு தெரியாதவங்க கரெக்டாக போட்டுருவாங்க. அவங்க அந்த நாட்டில் இந்த சிபிஎம்லேருந்து வந்த நாட்களில் நடந்த முதல்ல அந்த ஒழுக்கம் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள சில பெண்களை நான் பார்ப்பேன், சில சபைகள் போய் பாஸ்டர்ஸ் மனைவியை பார்ப்பேன், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, பிள்ளைங்களை பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ செத்தா போயிட்டு உயிரோடு இருக்குதுன்னு அல்லேலூயா. அப்போ கவனிப்பேன் நான், நல்ல கவனிங்க. அப்போ வஸ்திரங்கள் நமக்கு முக்கியம். உலகத்தானுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு.
ஆண்டவர் இன்றைக்கு 2வது வாரம் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறாரு. உன் வஸ்திரம் எப்படி இருக்கு? நல்ல கவனிங்க. தகுதியான பக்கத்தில் சொல்லுங்க, தகுதியான வஸ்திரம். தகுதியான வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வஸ்திரத்தை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நல்ல கவனிங்க, சேதப்படுத்தவே கூடாது. வாசிங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரம் வாசி மகளே. என்ன சொல்றாரு? 4:7 வாசிங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரம் வாசி மகளே. என்ன சொல்றாரு? என் பிரியமே, என் பிரியமே, என் பூரண ரூபவதியே, என் பூரண ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை, பழுதொன்றும் இல்லை. லீபனோனில் இருந்து என்னோடே வா. கவனிங்க, உங்கள்ட்ட பழுதை கண்டுபிடிக்க கூடாது ஆண்டவர். பழுதை பார்க்கவே கூடாது. உங்களோட வஸ்திரங்களை பார்க்கணும் ஆண்டவர். உன் பிள்ளைங்க உடுத்துற வஸ்திரங்கள், நீங்கள் குடும்பமும் வரீங்கன்னா சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரும். இன்றைக்கும் ஜீன்ஸ் பேண்ட் போடுதுங்க. பொம்பளை பிள்ளைங்க கூட ஜீன்ஸ் பேண்ட்டில் வந்து நான் முட்டியில் துணியை காணும். இல்லையா என்னென்னு கேட்டால் அது ஸ்டைல் எனக்குங்க. கிழிஞ்சு கிழிஞ்சு தொங்குது மாடல். இதெல்லாம் பேரண்ட்ஸ் கவனிக்கணும். தேவ சமூகத்துக்கு வர, ஆலயத்துக்குள்ள வர தேவன் கவனமாக கவனிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சவுலுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் ராஜ வஸ்திரம். ஆனா அவன் என்ன பண்ணான்? இரவோடு இரவு குறி சொல்றவளை பார்ப்பதுக்காக போவதுக்காக வஸ்திரத்தை மாத்திரம் பாருங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் ராஜ வஸ்திரம், மேன்மையான வஸ்திரம். ஆனா இரவோடு இரவு திருடனை போல அந்த குறி சொல்றவளை பார்ப்பதுக்கு விசாரிக்கிறது போகப்படுமே. வஸ்திரத்தை மாத்திரம் பாருங்க, வஸ்திரத்தை மாத்திரம். தேவனோடு கொடுக்க வஸ்திரத்தை ஒரு நாள் நீ மாற்ற கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப 2வது அலங்காரம் எதுல இருக்குன்னா தகுதியான வஸ்திரம். வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு பிள்ளைங்களை இடற வைக்கிறான். இன்னைக்கு நிறைய இன்டர்நெட் பிரச்சிச்சு இல்லை, உலகம் இன்னைக்கு இன்டர்நெட்ல தான் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தா இன்னைக்கு உள்ள உலகத்தை சத்துரு இன்னைக்கு அழகா பிடிச்சி வச்சிட்டான். இன்னைக்கு அப்படி கவர்ச்சிகள், உடையினால கவர்ச்சிகள். சினிமாக்காரனுக்கு நமக்கு வித்தியாசம். சினிமாக்காரன் பண்ணுவான், அவனுக்கு ஒரு அதுலேயே பிறந்து வளர்ந்தவன், அதுலேயே ஊர்னவன், அவன் பரலோகத்துக்கு வர முடியாது. நல்ல கவனிங்க, தேவன் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த வஸ்திரத்தில் கவனம் செலுத்தணும் நீங்க. அப்ப உங்க பிள்ளைங்க சபைக்கு வரும்போது என்ன வஸ்திரம் போட்டிருக்கிறாங்க, என்ன வஸ்திரம் போட்டிருக்கிறாங்க, அது தகுதியா, இந்த பிள்ளைக்கு அது தகுதி, அதை கவனிக்கணும். நான் சில வாலிப பிள்ளைகளை சில தமிழ்நாட்டு முழுவதும் சுத்தி வரேன், 38 மாவட்டங்களை சுத்தி வரேன். இதெல்லாம் இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போறேன், வெளிநாடுகளுக்கு போய் பிரசங்கம் பண்றேன். மலேசியா, ஸ்ரீலங்கா, பல நாடுகளுக்கு போனா ட்ரெஸ்ஸை தான் கவனிப்பேன். நீங்க மலேசியால வந்து பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்படியே பார்த்தா ஜம்ப இருக்கும். பிள்ளைங்களாம் பார்த்தா நம்ம நின்று பலிபீடத்துல நின்று ஆராதனை நடத்த முடியும், அவ்வளவு மோசமா இருக்கும் ஆராதனை. கவனிச்சு பாருங்க, அது கவர்ச்சியை தூண்டும். கவனிச்சு பாருங்க, அது தேவன் விரும்ப மாட்டார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை பிரித்து எடுத்து கர்த்தருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின புத்தகத்துல 3:4 யோவான் எழுதுறார். வாசிங்க, சீக்கிரம் வாசி மக்களை வசனத்தை. யோவான் 3:4 வாசி. என்ன சொல்றாரு? ஆண்டவர் சர்தை சபைக்கு தூதனுக்கு, வாசிங்க 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின 3:4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். சகரியா 3ஆம் அதிகாரம் 4 சொல்றார். சகரியா எழுதுறாரு பாருங்க, வாசிங்க. சகரியா புத்தகம் 3:4. சீக்கிரம் வாசி மகளே, வாசிங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, வாசி இந்த வசந்த வாசி. சகரியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரொம்ப லேட். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தைப்பேன் என்றார். சிறந்த வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. சொல்லுங்க, இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர. ஆவிக்குரிய வட்டாரத்தில் நல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்க வஸ்திரம் கவனமா இருக்கணும்.
வஸ்திரத்து மேல் பிள்ளைகள் மேல் வஸ்திரத்துக்கு அவனுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி ஆலயத்து வராங்க, ரொம்ப கவனம் செலுத்தணும். உனக்கு கொடுக்கப்பட்ட ரொம்ப அழகாய் சொல்கிற தகுதியான வஸ்திரம், தகுதியான வஸ்திரம், அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் முன்னேறி கொண்டு போவார். சீக்கிரம் பார்ப்போம். மூன்றாவது காரியத்தை சீக்கிரம் பார்ப்போம். 1 தீமோத்தில 2:10 சீக்கிரம் வாசிங்க. பவுல் எழுதுறார், வாசிங்க சீக்கிரம், கடகன்னு போயிட்டு இருக்கிறேன். 1 தீமோத்தி 2:10 சீக்கிரம் வாசி மகள. என்ன சொல்றாரு பவுல், என்ன எழுதுறாரு? தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களுக்கென்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் போதும். மூன்றாவது பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, மூன்றாவது அலங்கரிப்பு. நல்ல சத்தமா சொல்லுங்க, மூன்றாவது அலங்கரிப்பு, ஆவிக்குரிய அலங்கரிப்பு, நற்கிரியை. அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, நற்கிரியை. மூன்றாவது அலங்காரம் எதுல இருக்குன்னா நற்கிரியை செய்யும். சில பேர் பாத்தீங்கன்னா எச்சு கையில காக்கா விரட்டவே மாட்டாங்க, வாயிலே வட சொல்ற பார்ட்டி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், மனப்பூர்வமா உற்சாகமாய் கொடுப்பவனுக்கு தேவன் பிரியமா. இந்த கொடுக்கறதுல சில மக்கள் பார்த்தீங்கன்னா சுருக்குவாங்க கையை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் உங்களுக்கு ஆதாரமா வைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36 இந்த மனுஷனை நான் காமிக்கிறேன். சீக்கிரம் வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 36 சீக்கிரம் வாசிங்க. யோப்பா பட்டணத்துல கிரேக்க பாஷையில தொட்கால் என்கிற அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் இருந்தால். வாசி மகள், வசந்த வாசிங்க. 9:36 சீக்கிரம் வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகள். நல்ல கவனிங்க, இவளை பத்தி 3 காரியம் சொல்கிறது. அவள் நற்கிரியைகளையும் அடுத்தது தர்மங்களையும் மூன்றாவது மிகுதியாய் செய்து வந்தா. யார் இந்த யோப்பா பட்டணத்தில் இருக்கிற ஸ்திரீ? ஒரு டைலர். யார் இந்த யோப்பா பட்டணத்தில் இருக்கிற தபித்தா? டைலரா இருந்தவன். அப்படிதான் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். டைலரா இருந்தவன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். அப்ப அதுல வர வருமானத்தை வைத்துதான் இவர்கிட்ட 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நற்கிரியைகள், 2 தர்மங்கள், 3 மிகுதியாய் செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மூன்றாவது அலங்காரம் எதுல இருக்குன்னா ஒரு நற்கிரியையில இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கொடுக்கிற மனசே இருக்காது, ஒரு கொடுக்கிற இருதயமே இருக்காது. தேவன் அதை விரும்பவே மாட்டான். நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய காரியத்தை பெற்றுக் கொள்கிறோம். கவனிச்சு பாருங்க, ஜனவரியிலேருந்து நீ நினைச்சு பாரு, ஜனவரி 31 நாட்கள், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் நடத்தி வந்தாரா. ஜூன் மாதம் ஆரம்பிச்சாரு, இன்ன வரைக்கும் 9ஆம் தேதி வரைக்கும் உன்னை கைவிடல, அழகா நடத்தி இருக்கிறார். ஜூன் மாதம் நடத்துவான், உன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வைப்பா, காலேஜ் ஃபீஸை கட்ட வைப்பா, உன் பிள்ளைகளை இந்த மாதம் படிக்க வேண்டிய உன் தேவைகள், ஃபைனான்ஸ் தேவைகளை தேவன் சந்திப்பார். சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. ஜூலை நடத்துவார், ஆகஸ்ட் நடத்துவார், செப்டம்பர் நடத்துவார், அக்டோபர் நடத்துவார், நவம்பர் நடத்துவார், டிசம்பர் நடத்துவார். ஆரம்பித்தவர் முடிப்பார். கையை தட்டி ஆரம்பித்தார்ல முடிப்பாரையா, முடிக்கிற தேவன் உன் வாழ்க்கையில நற்கிரியைகள் இருந்து ஆக வேண்டும். தபித்தாள்கிட்ட இருந்தது, தபித்தாள்கிட்ட இந்த சுவாபம் இருந்தது. இன்னைக்கு அநேக தபித்தாளை போல இருக்குது இல்ல, கொடுக்கிறது இல்ல, பிஸ்னாரித்தனம் கொடுக்கறதுலயே. நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க பக்கத்துல உங்க ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிறவர் இல்ல, அள்ளி கொடுக்கிறவர். நல்லா சொல்லுங்க, அள்ளி கொடுக்கிறவர். இப்ப சொல்லுங்க, கடகாரனை போல அவர் அளந்து ஊத்துறவர் இல்ல. நல்லா சொல்லுங்க, அளந்து ஊத்துறவர் இல்ல, அதிகமா ஊத்துறவர். கையை தட்டி நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்ப மகளே. உன் வாழ்க்கையில தேவன் விரும்புகிறது என்னன்னா நற்கிரியை. தப்பித்தாலே போல நற்கிரியை செய்யணும், ஏழைகளை பராமரிக்கணும், திக்கற்றவர்களை பராமரிக்கணும், எத்தனை விதவைகளுக்கு பராமரிக்கணும், அவங்க விசாரித்து சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, துணி இருக்கா கேட்கணும். அப்படி கொடுக்கிற இருதயம். அப்ப தபித்தாள்கிட்ட இந்த காரியம் நடந்தது என்ன தெரியுங்களா? தபித்தாள் மரித்துட்டான். தபித்தாள் மரித்த உடனே அந்த பட்டணமே துக்கம் கொண்டாடினது. பேதுரு ஊழியத்துக்கு போயிட்டார், பேதுருக்கு ஆள் அனுப்புறாங்க, தபித்தாள் இறந்துட்டான். கேள்விப்பட்டது, பேதுரு ஓடி வராரு, ஐயோ தபித்தா இறந்துட்டா. ஏன் தபித்தா இறந்தா? அவ யார்? தர்மம் செய்தவ. பேதுரு கேட்டார், எங்க வச்சிருக்கீங்க? மேல வச்சிருக்கிறேன். தபித்தாளை போய் ஜோம் பண்ணி உயிரோடு எழுப்பினா. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த யோப்பா பட்டணத்துக்கு தபித்தாள் தேவை. அப்ப அவ செய்த தானம் தர்மம் அவளை உயிரா உண்டாக்கிருச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில ஆண்டவர் 3வது அலங்காரத்தை எதுல வச்சிருக்கிறாருன்னா நற்கிரியை. நல்லா செய்யணும். சில நான் நிறைய ஸ்திரீகளை பார்த்துருக்கிறேன், நிறைய பெண்களை பார்த்துருக்கிறேன். சில சபைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி வீட்டில் தங்குற பாருங்க, குடிக்க கூட டீ விட மாட்டாங்க. பிரசங்கம் பண்ணானா சரி பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவருக்கு என்ன சூடாக கொடுப்போம், எதை செய்வோம், அந்த இறுதியம் இருக்காது. நான் அதே சமயத்தில் சில பாஸ்டர்ஸ் மனைவிகளை பார்த்துருக்கிறேன். அந்த பராமரிப்பு,
அதை நேசிக்கிறது, அந்த கொடுக்கிறது, அதுதான் நல்ல, அதுதான் அந்த தபித்தாளுடைய சுபாவம். அப்ப மூன்றாவது தேவனுடைய எதிர்பார்க்கிறது என்னன்னா, தபித்தாளை போல நற்கிரியை உன்கிட்ட இருக்கணும், தபித்தாளை போல தான தர்மம் செய்யணும், தபித்தாளை போல மிகுதியாய் செய்கிற சுபாவம். ராமே சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எதை விதைக்கிறீங்களோ சீக்கிரம் சொல்லுங்க, அதையே அறுப்பீங்க. நீங்க எதை சொல்லுங்க, எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுப்பீங்க. நீங்க கொடுக்கிறவளை மாறும் போது சொல்லுங்க, கொடுக்கிறவளை மாறும் போது கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தொடையில தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், வாயை திறந்து கையை தட்டி பாடணும். ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், செய்பவரே செய்பவரே செய்து முடிப்பவரே. அல்லேலூயா. செய்பவர், ஓ கையை தட்டி, செய்து முடிப்பவரே. ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், கையை தட்டி, ஆராய்ந்து முடியாத கிரகிக்க முடியாத அற்புதங்கள், யோசிக்க முடியாத அதிசயங்கள், கிரகிக்க முடியாத அற்புதங்கள், யோசிக்க முடியாத அதிசயங்கள், நீ ஒருவரே எனக்காய் யாவையும் செய்பவரே. சொல்லுங்க பாப்போம். நீ ஒருவரே எனக்காய் யாவையும் செய்பவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாலாவது சொல்லி நான் முடிக்க போகிறேன். மூன்றாவது உங்கள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்தது நற்கிரி. செய்யுங்க, கொடுங்க, குறைஞ்சு போக மாட்டீங்க, மேலே ஏறுவீங்க, மீண்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். வாளாகாம தலையாவீங்க, கீழாம மேலாகுவீங்க. இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி உன் பிதாக்களின் தேவன் உன்னை சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். நாலாவது சொல்லி முடிச்சு பைக்கு கொடுத்துடுறேன். வாசிங்க, இந்த ஒரே வசந்த வாசிங்க. நீதிமொழிகள் 3:21 வாசி மகளே. சீக்கிரம் நான் போயிட்டேன். நீதிமொழிகள் 3:21-22 வாசிங்க. இதை சொல்லி ஜோம் பண்ண போறேன். வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள். மறுபடியும் வாசிங்க மகளே வசந்த. என் மகனே, இங்க கவனிங்க, இந்த வசனத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்லாலோசனைகளையும். நான்காவது அலங்காரம் எதுல இருக்கு? பக்கத்துல பேசுங்க. நான்காவது அலங்காரம் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, முடிக்க போறேன். நான்காவது அலங்காரம் நல் யோசனை. அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, நல் யோசனை. நல் யோசனை. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்கன்னு பேர் சொல்லுது. அப்ப நான்காவது அலங்காரம் எதுல வச்சிருக்கிறாருன்னா நல்ல ஆலோசனை. அப்ப ஆலோசனை கொடுக்கறது யாரு? உங்களுக்கு கர்த்தர் தான் ஆலோசனை. காலையில எழுந்த உடனே பொம்பளை கிச்சனுக்கு போக கூடாது. சில பேருக்கு டீ போட்டு குடிச்சே பழக்கம். டீ குடிச்சா தான் குடிகாரனை போல கை நடக்காது. இல்லாட்டினா வாயில வச்சிடணும் டீயை. காலையில இருந்து வாயை வெறுங்கையில் வாயும் கொப்பளிக்கிறது இல்லை, டப்பக்குன்னு தூக்கி வாயில வச்சிடுறது. அல்லேலூயா. அல்லே. வியாதி வருமா வராதா? சக்கரை வருமா வராதா? பிபி ஏறுமா ஏறாதா? ஏறும். அப்புறம் மாத்திரை போட்டு தான் இறக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப காலையில இருந்து மனுஷன் மூஞ்ச கழுவி வாயை கொப்பளிச்சு தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த 24 மணி நேரமும் கர்த்தரை நடத்துங்கப்பா, என் பிள்ளைகளை நடத்துங்கப்பா, தோல்வியே இருக்க கூடாது ஆண்டவரே, வறுமை வரக்கூடாது, ஃபைனான்ஸ் பண்ண வரக்கூடாது, கடன்காரன் வாசல்ல நிக்க கூடாது ஆண்டவரே, செழிப்பா இருக்கணும். நான் உன்னை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை காட்டி என் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுங்க. அப்ப நாலாவது அலங்காரம் எதுல இருக்குன்னா ஆலோசனை. கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும். ஆலோசனைப்படி நடந்தீங்கன்னா உன் குடும்பம் மகிமையா இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம நடந்தீங்கன்னா உன் குடும்பம் உடையும். அல்லேலூயா. அப்ப ஆலோசனை கர்த்தர்ட்ட கேட்கணும். அப்ப ஆலோசனை கர்த்தர் உனக்கு அலங்காரமா வச்சிருக்கிறா. ஒவ்வொரு நாளும் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவா. நீ ஆலோசனை கேட்டீங்கன்னா அந்த நாள் முழுதும் மகிமையா இருக்கும். அதுக்கு தான் நீ என்ன பண்ணணும்னா காலையில் தேவ சமூகத்தில் உட்காந்துடணும். 5 மணி தேவ சமூகம் உட்காந்து அந்த நாள் முழு கற்றுட்டு ஆண்டு குடும்பத்தை ஃபைனான்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும்.
போராட்டம் வரதான் செய்யும், நெருக்கடி வரும், விளைவின இருக்கும், வியாதி இருக்கும், தலைக்குனிவு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா மகிமை இருக்கும். கர்த்தர் நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பாரு. அதை பார்க்காத, தோல்வியை பார்க்காத, போராட்டத்தை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத, உன் பிள்ளைகள் மொத்தம் வருகிற நிந்தையை பார்க்காத, உன் புருஷன் மொத்தம் வருகிற போராட்டத்தை பார்க்காத, உன் மாமியார் மொத்தம் வருகிற போராட்டத்தை, எய்த்த வீட்டுக்காரமான பிரச்சனையை பார்க்காத, உன்னை கர்த்தரை மாத்திரம் பாரு, அவரை பாரு, அவரோட ஆலோசனை கேளு. கர்த்தாவே என்ன செம்மையான வழியில நடத்துங்க, இந்த நாளை உன் கருத்தை ஒப்பு கொடுக்கிறது. தேவ சமூகத்தில் அமர்ந்த ஆலோசனை கேட்டீனா அது உனக்கு அலங்காரமா இருக்கும். தேவன் சொல்லுகிறார், உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டி உன் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை. அப்ப 4வது அலங்காரம் எதில் இருக்குன்னா நல்ல ஆலோசனை. கர்த்தர் ஆலோசனை கேட்கணும். தாவீது ஆலோசனை கேட்டு போய் தான் அமலேக்கனை முறியடிச்சான். கேட்டான், நான் போகவா, பிடிப்பனா? கேட்டான், போ, பிடிப்ப, சகலையும் திருப்பி கொள்ளு கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்லட்டுமா, நீங்க ஆலோசனை கேட்க போது நீ ஜனவரியிலிருந்து இழந்து போன பாரு, அவளை கிருபைகளின் கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுப்பா. நீ எதெல்லாம் ஜனவரியில் இழந்து போய் இங்க வந்திருக்கிறியோ, துக்கத்தோட, கண்ணீரோட, வேதனையோட, விளைவினத்தோட, வியாதியோட வந்திருக்க, என்ன செய்வேன், நாளைக்கு எப்படி குடும்பத்தை நடத்துவேன், பிள்ளைங்களுக்கு எப்படி பீஸ் கட்டுவேன், இன்னும் காலேஜ் பீஸ் கட்டணுமே, என் வருமானம் குறைவு, என் புருஷனுடைய வருமானம் குறைவு, எப்படி குடும்பத்தை நடத்த? கர்த்தர் நடத்துவாரம்மா. உன் பிள்ளைகளை நீ நடத்தாத, கர்த்தரே உன் பிள்ளைகளை நடத்துவாரம்மா. உன் பிள்ளைகள் மூலம் கர்த்தர் முன்பாக போய் உன் பிள்ளையோட எதிர்காலம் உன்ன கையில் இல்ல, உன் பிள்ளையோட எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அலங்காரம் முடியாய் வந்து உள்ளங்கையில் வளைந்திருக்கிற நேச என் ஆத்துமா மனவாள என் ஆத்துமா நேச அவரிடத்துல கேட்கணும். தாவீது கேட்டு அமலேக்கரை முறியடித்து வெளியில வரப்படும் போது ரெட்டிப்பாய் கொட்டத்தை கொண்டு வந்தார். நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க. நான் தவறான ஆலோசனை நடக்கிறேன், அந்த ஆலோசனை நடக்கிறதுனால சில நேரத்தில் தோல்வியை காண்றேன், அதனால ஜெபம் உடையுது, மன உளைச்சல் ஆகிறேன், இதனால சமாதானத்தை கெட்டு போகுது, இதனால சபைக்கு வர முடியல, நான் சபைக்கு சில நேரத்தில் போக முடியல. காரணம் கேட்டீங்கன்னா அந்த நல்ல ஆலோசனை நடக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஒரு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேளு, ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க, சொல்லுங்க, நீங்க என்ன நடத்துங்க. நீங்க நடத்தினா தோல்வி இல்லப்பா, நீங்க எனக்கு முன்மனது, அவர் உனக்கு முன்பாக போவார். உன் கோணலாவைகள் எல்லாம் இந்த மாதம் இல்ல, இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் செவ்வையாக்கி நடத்துவார். செம்மையா பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, செம்மையா நடத்துவார், செம்மையா நடத்துவார். எல்லா கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 காரியங்கள் உன்னை அழகாய் நடத்தி இருக்கிறார். முதலாவது அலங்காரம் எதுல இருக்கு? அலங்காரம் எதுல இருக்கு? நான் ஜோமணி முடிச்சிடறேன், அப்படி எழுப்பி நில்லுங்க, பாஸ்டர் ஜோமணி கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா, கவனிச்சு கேளுங்க. முதலாவது அலங்காரம் எதுல இருக்கு? ஏந்திரிச்சு சொன்னேன், வாலிப புள்ள அப்படி பார்த்து கிளவி மாதிரி முண்டிக்குது போது, அப்படியே சாக்கா லாக்கா எழுந்து ஹல்லேலூயா. கவனிங்க, இப்ப கவனி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, முதலாவது அலங்காரம் எதுல இருக்கு? 2வது அலங்காரம் எதுல இருக்கு? அம்மா 3வது அலங்காரம் எதுல இருக்கு? 4வது அலங்காரம் எதுல இருக்கு? நல் யோசனை. இதன்படி கர்த்தர் நடத்த போறார். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கையை தட்டி, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் பயப்படாதே. சொல்லுங்க, உன் மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. சொல்லுங்க, உன் மேல கண் வைத்து சொல்ல அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் ஒரு காத்துவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் ஒரு காத்துவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். சொல்லுங்க பாபு, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன். உற்சாகமாக, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. வல்லமை இறங்கி வரட்டப்பா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு வல்லமை இறங்கி வருவதாக. உனக்கு அலங்காரம் எதில் இருக்குன்னா ஒரு சாதனை செயல்படாது. சக்தியான வஸ்திரத்தில் வைத்திருக்கிறார், ஆலோசனை கேட்டு நடக்கும்போது
தகப்பனே, இந்த காலை வேளையில நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அலங்கரிக்க வேண்டிய அலங்கரிப்புகளை வேதத்திலே நீர் எங்களுக்கு எழுதி வைத்து உடைய தாசர் மூலமாக ஆண்டவரே நடைமுறை